செங்கோட்டையனை வந்து பிஜேபி அதாவது கொங்குல இன்னொரு லீடர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்டிவ் எல்லாமே யாரு நீங்க வேலுமணி தங்கமணியை அவங்க பெருசா பிஜேபி பார்த்துக்கல. ஸோ அப்படி பார்க்குறப்ப கொங்குல வந்து ஓரளவு சொன்னதை கேட்டுக்கிற ஆட்கள் ஓரளவு ஒரு ரீசனபிள் மேன் யார் அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் சீனியர் மேன் அப்படிங்கிறதுனால அவர் மேல ஒரு பிஜேபிக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர், அதனால அவரை கையில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று பிஜேபி என்ன நினைக்குது, எடப்பாடி ஒரு நம்ப தகுந்தவான ஆள் கிடையாது, ஸோ அவர் இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பொதுச் செயலாளருங்கிற இடத்துல அவரை கொண்டு போகலாம். ஏன் ஈவன்ஸோ சிஎம் கேண்டிடேட்டா கூட அவர் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுல ஏதோ ஒன்று முடிவு பண்ணது பிஜேபி செங்கோட்டையனை வச்சு அந்த ஒரு கேமுக்கு அதுக்கு வந்து ஒய் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து கொண்டு போனதான் அவரு கொஞ்சம் நம்பிக்கையா வருவார். சரி நீங்க எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா கடைசி நேரத்துல சிக்கலாயிரும்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்க எனக்கு நான் தயாரா இருக்கேங்க எல்லாத்துக்கும், பட் எனக்குன்னு சில விஷயங்கள் நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா தானே நான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்போம்ல நம்ம. அந்த அடிப்படையில தான் செங்கோட்டையன் பேசுறப்ப என்ன சொல்லுவாங்க, ரைட்டு உங்களுக்கு இந்த பாருங்க ஒய் ஸ்கேல் செக்யூரிட்டி ரெடி பண்றோம், நீங்க பக்காவா இனிமே உங்களுக்கு தான் எல்லாம் அப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு சரி ரைட்டு பரவாயில்ல நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. அதனாலதான் அவர் இறங்கி கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு பாட்டு. பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம், பிஜேபி அதிமுக கூட்டணி தலைவர்கள் மத்தியில இருக்கு. பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மத்தியில கடுமையான அதிருப்தி பிஜேபி மேல. காரணம் மைனாரிட்டி வாக்குகள் சுத்தமா கிடைக்காது. இவங்களோட சேர்ந்து போனாவே இந்த மதவாதம் இந்த ஒரு சிக்கல்ல இருக்கு. ஏன்னா நீங்க ஜெயலலிதாவை பாத்தீங்கன்னா மோடி ஒரு லீடர், மோடி ஒரு பெரிய ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி கூட்டணி ஒரு காலத்துல அவங்க வந்து தேர்தல் வந்தா நீ எங்க போக நான் இந்த பக்கம் போய் அவ்வளவுதான். பாலிசி விஷயங்கள்ல சில ஒருத்தர் பேசிக்கலாம், போகலாம் வரலாம். ஸோ அப்படிதான் இருந்தாங்களே விட ஜெயலலிதா கடைசி வரைக்கும் அவங்க டில் டெத் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. பிஜேபி விஷயத்துல ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்க. பட் இவங்க போய் கீழே இறங்கிட்டாங்க. ஸோ வேற வழி இல்லை. ஸோ அதிமுகல ஒரு டீம் வந்து என்ன நினைக்குது, பிஜேபி வேண்டாம்னு நினைக்குது. ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபின்னு ஏடிஎம்கேல ஒரு டீம் உருவாகுது. அப்படி பாக்குறப்போ நீங்க செங்கோட்டையனை கையில எடுத்தீங்கன்னா ப்ரோ பிஜேபிக்கு செங்கோட்டையன் தலைவரா இருப்பாரு, ஆன்டி பிஜேபிக்கு எடப்பாடி தலைவரா இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஒரு ஆமா நீங்க பாருங்க டெவலப்மெண்ட் அப்படியே நீ அசம்பிளி போயிட்டு இருக்கு. நீ அசம்பிளி முடிஞ்ச உடனே பாருங்களேன், ஏப்ரல் எண்டெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவல்ல பிஜேபி பெரிய கடுமையான குழப்பம் ஆயிரும்.